இன்றைக்கி என்னோடய கிச்சனில் ஆல் டைம் ஃபேவரட் வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை அண்ட் வஞ்சரம் மீன் குழம்பு ரெண்டையுமே நான் செஞ்சுருக்கேன். அதை உங்களுக்கு நான் இப்போ காட்ட போகிறேன். தேவையான இன்க்ரீடியன்ஸும் நான் இங்கே கொடுத்துருக்கேன், நீங்கள் அதையும் நோட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நிறைய டிப்ஸும் அதில் கொடுத்துருக்கேன் நான். நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரைன்னு சொல்கிறேன் நான். இதுக்கு நம்ம பெரிய ஸ்லைசஸாக வாங்கிக்கணும். எல்லாமே ஃபுல்லாக அந்த ஸ்டமக் பகுதி இல்லாமல் ஃபுல் ஸ்லைசஸாக இருக்க மாதிரி வாங்கிட்டு 6 டைம்ஸ் நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மசாலாவுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ நான் இந்த 5 துண்டு மீனுக்கு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. நான் இப்போ இந்த மசாலா கலவையில் கர்டு எதுவுமே சேர்க்கலை. ஏன்னா நான் இந்த ஃபிஷ்ஷை மேரினேட் பண்ணி ஒரு நாள் முன்னாலே ரெடியாக எடுத்து வச்சுட்டு தான் பொரிக்க போகிறேன். ஸோ கர்டு சேர்த்துட்டா நல்லா இருக்காது, அதனால் கர்டு சேர்க்காதீங்க. இப்போ இந்த மிக்ஸை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதோட தரோவாக மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்து இந்த மசாலாவை ரெடி பண்ணிக்க போகிறேன். நம்ம ஃபிஷ் மேலே தேய்க்கிற அளவுக்கு கொஞ்சம் திக்காக இந்த மசாலாவை நம்ம கலந்து எடுத்துக்கணும். யூஸ்வலாக வஞ்சரம் மீன் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதனால் இந்த மசாலாவோடு நம்ம பொரிக்கும்போது ரொம்ப எம்மியாக இருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் எப்போவுமே வஞ்சர மீன் ரெடி பண்ணுறீங்கன்னா இந்த மசாலா தடவி ஒரு 1 டே பிஃபோர் ஃப்ரீசரில் வச்சு அதை ஊற விட்டிங்கன்னா தான் அந்த சதையிலும் இந்த மசாலா ஏறி ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். அதனால் எப்போவுமே ஃபிஷ்ஷை நம்ம 1 டே மேரினேட் பண்ணி வைக்கணும். இப்போ பாருங்கள், நான் ஈவனாக இந்த மசாலாவை கோட் பண்ண போகிறேன். 2 சைடும் கோட் பண்ணணும். இப்போ அடுத்த பக்கம் திருப்பி இன்னும் கொஞ்சம் மசாலா வச்சு கோட் பண்ண போகிறேன். ஒரு கண்டெய்னரில் இந்த மாதிரி நேராக அந்த ஸ்லைஸை வைங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்லைஸையும் 2 சைடும் நல்லா ஈவனாக இந்த மசாலாவால் கோட் பண்ணி ஒரு வஞ்சர மீன் ஸ்லைஸ் மேலேயும் ஒன்று வைக்கலாம். இல்லை உங்களுக்கு அகலமான ஒரு கண்டெய்னர் இருந்ததுன்னா சைட் பை சைடு அந்த மாதிரி வச்சுக்கலாம். எப்போவுமே ஃபிஷ்ஷை நம்ம மேரினேட் பண்ணி ஒரு நாள் முன்னால் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பொரிக்க போகிறோன்னா ஒரு 3 ஹவர்ஸ் பிஃபோர் நீங்கள் இந்த வஞ்சர மீனை தா பண்ணுறதுக்கு வெளியே வச்சிடணும். ஏன்னா நம்ம ஹார்டாக இருக்கும்போது எடுத்தோன்னா ஒரு ஸ்லைஸும் ஒன்று மேலே ஒன்று ஒட்டி அப்படியே பிஞ்சிட்டு வந்துடும், நம்மளால் முழுசாக பொரிக்க முடியாது. ஸோ அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லா ஸ்லைஸையும் நம்ம மசாலா போட்டுட்டு ஃப்ரீசரில் வச்சிடலாம். இப்போ நான் மீன் குழம்பு ரெடி பண்ணுறேன். அதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எப்போவுமே மீன் குழம்ப நல்லெண்ணெயில் செஞ்சோன்னா ரொம்ப ருசியாக இருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன், 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் கடுகு. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரும்போது 1/2 வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன், அதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். கூட கொஞ்சம் கருவேப்பிலை, இதை நல்லா நம்ம சாட்டே பண்ணி அந்த வெங்காயம் கொஞ்சம் பொரிஞ்சு வரும்போது தேவையான அளவு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இந்த மீன் குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க.
இந்த குழம்புக்கு நான் வஞ்சர மீன் சின்ன சைஸ் ஒரு முழு வஞ்சர மீன் வாங்கி அதோட வயிற்று பகுதியெல்லாம் இல்லாமல் ஓரளவுக்கு ஸ்லைசஸை நான் சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துட்டேன். இப்போ அதுவும் நல்லா வதங்கி வரணும். இதே மீன் குழம்பு ரெசிபி வேறு எந்த மீனையும் நீங்கள் சேர்த்து செய்யலாம், ரொம்ப நல்லா வரும். நான் வெஜிடேரியன் ஐட்டம்ஸில் இந்த மாதிரி குழம்பு வகைகள் செய்யும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும் தான். நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருந்து அதை நல்லா லோ ஃப்ளேம்லேயே நம்ம வேக விட்டு அந்த மசாலா வாசனை எல்லாம் பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா செஞ்சோன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு வதங்கிருச்சு. ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க 3 வெங்காயம் 3 தக்காளி அதை நான் சேர்த்துக்கிறேன். பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2 to 3 minutes அதை கொதிக்க விடலாம். வெங்காயம் தக்காளி கலர் மாறின உடனே 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், 3 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்க்கணும். நான் மிளகாத்தூள் போடும்போது வீடியோவை ஆன் பண்ண மறந்துட்டேன், அதனால் அதை கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், 3 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா குழம்பு இப்போ ரொம்ப திக்காக இருக்குது. ஸோ தேவையான அளவு தண்ணி நம்ம ஊற்றணும். ஏன்னா லோ ஃப்ளேமில் இந்த மீன் குழம்பை நம்ம கொதிக்க விடணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். புளி தண்ணியும் இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம சேர்த்துக்கணும். ஏன்னா குழம்பு கொதிக்கும் போதே இந்த புளியோட பச்சை வாசனையும் போகணும். அதுக்காக தான் நான் இப்போயே சேர்த்துட்டேன். இப்போ குழம்பு ரொம்ப திக்காக இருக்கிறதுனால தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த குழம்பு கொதிக்க ஆரம்பித்த உடனே நான் அடுப்பில் வச்சுட்டு லோ ஃப்ளேமில் மூடி போட்டு அதை ஒரு 10 to 15 minutes கொதிக்க விட போகிறேன். அப்போ தான் அந்த மசாலாலாம் நல்லா பச்சை வாசனை போய் அருமையாக இருக்கும் அந்த குழம்பு. இப்போ மூடி போட்டு அடுத்த ஸ்டவ்வுக்கு மாற்றிடலாம். இந்த மீன் டைம் நான் ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற மீனை பொரிக்க போகிறேன். இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ரிஃபைண்ட் ஆயிலாக இருந்தாவே நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சதும் ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சுருக்க வஞ்சரம் ஸ்லைசஸை ஒன்றா ஸ்லோவாக ஒரு ஸ்லைஸ்லேருந்தும் பிரித்து எடுத்து நம்ம பொரிக்கலாம். 2 பக்கமும் நல்லா செவந்து வந்த பிறகு நம்ம எடுத்துடலாம். ஃபிஷ் வறுக்கும்போது முதல்ல ஆயில் நல்லா ஹை ஃப்ளேமில் ஹீட் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிக்கணும். ஏன்னா மீன் வேகிறதுக்குள்ளே ரொம்ப செவந்துடும். அதனால் ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிங்க. நீங்கள் நினைக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு பொரிக்கலாமான்னு, அது நல்லா வராது. ஃபிஷ் அந்த அளவுக்கு டேஸ்டியாக ஃப்ரை ஆகி வராது. அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் வறுத்து எடுங்க. இப்போ பாருங்கள், ஒரு ஸ்லைஸ் நல்லா நான் வறுத்து எடுத்துட்டேன். இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்லைஸையும் நம்ம வறுத்து எடுக்கலாம். இப்போ ஒவ்வொரு ஸ்லைஸாக நம்ம வறுத்து எடுக்கும்போது பாருங்கள், இந்த மசாலாங்க எண்ணெயில் இருந்தது ஓரளவுக்கு அப்படியே அந்த மீனில் தீஞ்சு ஒட்டிக்கவும். இது ஆக்சுவலாக இது 4வது ஸ்லைஸ் நான் பொரித்து எடுக்கிறேன். அதனால் நம்ம அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. இந்த ஸ்லைஸை எடுத்த பிறகு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சுற்றி இருக்கிற அந்த தீஞ்ச மசாலா பார்ட்ஸை எடுத்துருங்க.
ஏன்னா அடுத்த மீன் நம்ம பொரிக்கும்போது திருப்பி இதுங்க போய் அதில் ஒட்டிக்கும். அதனால் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்லைஸை நம்ம பொரித்து எடுக்கலாம். இப்போ நான் அடுத்த ஸ்லைஸை பொரித்து எடுக்கிறேன். இதில் இப்போ அந்த மசாலா பொருளெல்லாம் ஒட்டாது. ஸோ இந்த ஃபிஷ்ஷு நல்லா ஃப்ரை ஆகி வரும். இப்போ பாருங்கள், இந்த ஃபிஷ்ஷும் ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இதையும் நாம் ரிமூவ் பண்ணிடலாம். மீன் துண்டுங்களை பொரிச்சு முடிச்சாச்சு. ஸோ இப்போ குழம்ப பார்ப்போம். பாருங்கள், நல்லா வெந்து அந்த மசாலா வாசனையெல்லாம் போய் அந்த எண்ணெய் மேலே வந்து நிற்கிது பாருங்கள். இப்போ தான் குழம்பு ரொம்ப ருசியாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருக்க தேங்காவை நம்ம சேர்த்துக்கலாம். அரைச்ச தேங்காவாகவே அப்படியே சேர்க்கலாம், இல்லைன்னா தேங்காய் பால் எடுத்து கூட நீங்கள் இதில் சேர்க்கலாம். சில பேருக்கு தேங்காய் பிடிக்காமல் போகலாம். அப்படி இருக்கும்போது தேங்காவே இல்லாமல் அப்படியே அந்த மீன் குழம்பு மசாலா கொதித்த பிறகு நீங்கள் மீன் துண்டுங்களை சேர்க்கலாம். தேங்காய் சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் நம்ம கொதிக்க விடக்கூடாது. ஏன்னா தேங்காய் திரிஞ்சு போயிடும். ஸோ அதனால் ஓரளவுக்கு கொதித்த பிறகு நாம் மீன் துண்டுங்களை சேர்த்துக்கலாம். குழம்பு ரொம்ப திக்காக இருந்தால் கொஞ்சமாக தண்ணி நீங்கள் இந்த ஸ்டேஜில் கூட சேர்த்துக்கலாம். குழம்பு இப்போ கொதிச்சுட்ருக்கும்போது நம்ம மீன் துண்டுங்களை சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் சின்ன சைஸு வஞ்சர மீன் துண்டுங்க. நீங்கள் வேறு எந்த மீன்னாலும் சேர்த்து இதே மாதிரி மீன் குழம்பு நீங்கள் செய்யலாம். இப்போ இன்னொரு முக்கியமான டிப்பு நான் என்ன சொல்லுவேன்னா, மீன் துண்டுங்களை சேர்த்த பிறகு குழம்ப நாம் கிண்டக்கூடாது. ஒரு கொதி வந்தோன்னே அப்படியே தட்டு போட்டு மூடி வச்சிடணும். இப்போ தேவையான அளவு கொத்தமல்லி கீரை போட்டுட்டு தட்டு போட்டு மூடி அடுப்பை ஆஃப் பண்ணி அப்படியே விட்டுருங்க. மீன் ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். அதே அனலில் அது வெந்துடும். அப்புறமா சர்வ் பண்ணும்போது இந்த குழம்பை நீங்கள் திறந்து பார்க்கலாம். இது என்னுடைய ஸ்டைல் ஃபிஷ் ஃப்ரை அண்ட் ஃபிஷ் குழம்பு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். யம்மியான மீன் குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. எப்போவுமே ஃபிஷ் ஃப்ரையும் ஃபிஷ் குழம்பும் நம்ம சூடாக தான் பரிமாறணும். இதே மெத்தடில் மீன் குழம்பு செஞ்சு வீட்டில் அசத்துங்க பார்ப்போம். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். சுவையான வஞ்சர மீன் ஃப்ரை, வஞ்சர மீன் குழம்பு ரெடி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.